ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அவள் பெயர் பத்மா. இந்துஜாவுக்கு காலை எழுந்ததிலிருந்து அம்மா பத்மாவின் நினைவாகவே இருந்தது. சமையல் வேலையில் கவனம் செல்லவில்லை. அம்மா இறந்து இன்றோடு 6 வருடங்கள் ஓடிவிட்டனவே. வருடங்கள் நகர நகர தன் துக்கம் அதிகமாகிக் கொண்டு போவது போல உணர்ந்தாள். அம்மா பத்மா ஒரு வித்தியாசமான மனுஷி. சுற்றமும் நண்பர்களும் அவளை ஜீனியஸ் என கொண்டாடுவார்கள். படிப்பில் டாப், யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டர். ஜீனியஸாக இருந்ததால் தானோ என்னவோ அவள் குணமும் வேறாகத்தான் இருந்தது. பல அலுவலகங்களில் இருந்து அவளுக்கு உயர்ந்த பதவி வாய்ப்புகள் வந்தன. ஆனால் ஒரு வேளையிலும் நிலைத்து நிற்கவில்லை. கொஞ்சம் ஈகோ, கொஞ்சம் முன்கோபம் என கலவையான குணம். தன் இறுதி காலம் வரை ஒரு ஆசிரமத்தில் தன்னை இணைத்துக் கொண்டு சேவை செய்து வந்தாள். டமால் என சத்தம் கேட்டு சமையலறையிலிருந்து ஹாலுக்கு விரைந்து வந்தாள் இந்துஜா. 4 வயது மகள் பாக்யா ஃப்ரிட்ஜில் வைத்திருந்த தயிரை எடுக்கப் போய் தரையிலும் அவள் உடையிலும் தயிரை கொட்டி கொண்டு நின்றிருந்தாள். என்னடி, எதற்கு என்ன கூப்பிடாம தயிரை நீயே எடுத்த? இந்துஜா அதட்ட சிறிதும் மலட்டிக்காமல், ஃப்ராக் டர்ட்டியாச்சு, வேற மாத்து என்கிறாள். தயிரை கொட்டிவிட்டோமே என்ற உணர்வோ பதட்டமோ சிறிதுமில்லை. அப்படியே அம்மாதான். பெரியவள் பாரதி லேசாக கடிந்து கொண்டால் கூட அழ ஆரம்பித்து விடுவாள். மகளுக்கு உடையை மாற்றிவிட்டு தரையும் சுத்தப்படுத்தினாள். பாக்யா பிறப்பதற்கு முன்பே அம்மா இறந்து விட்டாள். பெரிய பெண் பாரதியிடம் அம்மாவுக்கு அலாதி பிரியம். அம்மா பத்மாவுடன் இந்துஜாவுக்கு நிறைய கருத்து முரண்பாடுகள் இருந்தன. அம்மாவின் செயல்கள் சில சமயங்களில் விசித்திரமாக இருக்கும். அதை சுட்டி காட்டினால் தான் செய்வதுதான் சரி என்பாள். எப்போது அந்த நிகழ்வுகளை நினைத்து பார்க்கும்போது இந்துஜாவுக்கு தான் அம்மாவை சரியாக புரிந்து கொள்ளவில்லையோ என தோன்றியது. பொதுவாக ஒருவர் இறந்த பின் தான் அவர் செயல்களின் காரணம் தெரிய வருகிறது. அலுவலக டென்ஷனில் இருந்த கணவன் ரமணிக்கு வேகமாக டிஃபனை தயார் செய்து கொடுத்து அவன் சென்ற பின் காஃபியுடன் ஹாலுக்கு வந்தாள். ரமணி இரவுதான் வருவான். குழந்தைகளுக்கும் இன்று விடுமுறை. எங்காவது சென்று வரலாமா என்று இருந்தது. அருகிலுள்ள புவனா சித்திக்கு ஃபோன் செய்துவிட்டு அவர்கள் வீட்டுக்கு குழந்தைகளுடன் தயாராகி கிளம்பி போனாள். புவனா பத்மாவின் இளைய சகோதரி. புவனா சித்தியும் சோர்வாகத்தான் தெரிந்தாள். இரவு சரியான தூக்கம் இல்லை என்றாள். சிறிது நேரம் குழந்தைகளுடன் விளையாடிவிட்டு வந்த சித்தி இந்துஜாவிடம் பேசிக்கொண்டே சமையல் செய்ய ஆரம்பித்தாள். பொதுவான குடும்ப விஷயங்களை பேசிக் கொண்டிருந்தவள் தன் அக்கா பத்மாவை பற்றி பேச ஆரம்பித்து விட்டாள். நெருக்கமானவர்களின் நினைவு நாளில் அவர்களுடன் கழித்த மறக்க முடியாத இனிமையான தருணங்கள், சம்பவங்கள் ஞாபகத்தில் வரத்தானே செய்யும். அடுத்தவருக்கு உதவ நினைத்த நொடியே கொடுத்துவிடு, மனசு மாறிவிடும் என்பாள் பத்மா. சாவதற்கு முன்பு கூட ஏழை பெண் திருமணத்துக்கு 1 லட்சம் கொடுத்தாள். உன்னிடம் சொல்லவில்லை. இன்னும் தன்னோட நிலத்தை விற்று வந்த 26 லட்சத்தை அப்படியே ஆசிரம பணிகளுக்கு கொடுத்து விட்டாளே. ஏன், ஆசிரமத்துக்கு போகும் முன்பு கூட வீட்டில் இருந்த ஃப்ரிட்ஜ், ஏசி, டிஷ்வாஷர், வாஷிங் மிஷின் எல்லாவற்றையும் வாரி தானமாக கொடுத்து விட்டு 4 புடவைகளை மட்டும் எடுத்து கொண்டு போனாள். ஆசையை தனக்கு வாங்கிக் கொள்வதை விட சட்டென்று அடுத்தவருக்கு கொடுத்து விடுவாள். அவள் குணம் போல நம் வீட்டில் யாருக்குமே இல்லை என்று அரற்றினாள் சித்தி. சின்னவள் பசிக்கிறது என ஆள ஆரம்பிக்க குழந்தைகளுக்கு சாப்பாடு கொடுத்து விட்டு இந்துஜா தானும் சாப்பிட்டு விட்டு வீட்டுக்கு கிளம்பினாள். கிளம்பும் முன் சித்தி குழந்தைகளுக்கு வெளிநாட்டிலிருந்து வாங்கி கொண்டு வந்திருந்த சாக்லேட் பாக்ஸை கொடுத்தாள். பெரிய சாக்லேட் பாரை பார்த்து பாக்யாவுக்கு செம சந்தோஷம். கையிலேயே வைத்து கொண்டாள். ஆட்டோ பிடித்து இந்துஜா வந்து கொண்டிருந்த போது சிக்னலில் வண்டி நிற்க பாக்யா சட்டென்று கையில் இருந்த சாக்லேட் பாக்ஸை அங்கு குழந்தையுடன் பிச்சை கேட்டு கொண்டிருந்த பெண்மணியிடம் கொடுத்து விட்டாள். எதுக்கு என்கிட்ட சொல்லாமல் கொடுத்த? இந்துஜா கேட்க, பாவமா, பாப்பாக்கு பசிக்குது என்றவளை இறுக அணைத்து கொண்டாள். அம்மா என்னோடு தான் இருக்கிறாள். இந்துஜாவின் மனத்தில் சொல்ல முடியாத ஒரு பரவசம்.